பரிசுத்த ஜனம் என்றும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்றும் சொல்லுவார்கள். நீ தேடி கொல்லப்பட்டதென்றும் கைவிடப்படாத நகரம் என்றும் பெயர் பெறுவாய். ஆண்டவர் இந்த மாசத்துல உங்களை பார்த்து சொல்றார், நீ தேடி கொள்ளப்பட்டவள் என்றும் கைவிடப்படாத நகரம். ஹல்லேலூயா. நீ தேடி கொள்ளப்பட்டவள். ஒரு பொருளை, ஒரு விலையேற பெற்ற பொருளை அதை தேடி அது கிடைக்கிற வரைக்கும் தேடி அதை கண்டுபிடிப்பாங்களாம். அப்படி ஒரு விலையேற பெற்ற நபராக கர்த்தர் உங்களை வைத்திருக்கிற அந்த மாசத்துல கர்த்தர் உங்களை மாற்றுவார். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், நீ தேடி கொள்ளப்பட்டவள், நீ கைவிடப்படாத நகரம் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, கைவிடப்படாத நகரம் என்றால் நீ கர்த்தரோடு இருக்கிற நகரம். ஹல்லேலூயா. அநேகர் இந்த மாசத்துல உங்களை பார்த்து சொல்லுவாங்க, நீ தேவனோடு நடக்கிற ஒரு தேவ மனுஷன், நீ விலையேற பெற்றவள், நீ விலையேற பெற்றவன் என்று சொல்லி அநேகர் சொல்லத்தக்கதாக இந்த மாதத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். நீங்கள் தேடி கொள்ளப்பட்டவர்கள். ஒரு ஸ்திரீக்கு 100 வெள்ளிக்காசு இருந்துச்சு. அதுல 1 தொலைஞ்சிட்டு உடனே என்ன பண்ணான்னா 99 100 அந்த 1 கிடைக்கிற வரைக்கும் அவ உடனே அதை பெருக்கிறா. பக்கத்துல உள்ளவங்ககிட்டலாம் கூப்பிட்டு அதை தேடி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அதை ஓயல. ஏன்னா அந்த நாட்கள்ல ஒரு ஸ்திரீ திருமணம் ஆகும்போது அவளுக்கு வெள்ளி காசுகள் நிறைய கொடுப்பாங்க, அதை கழுத்துல மாட்டி வச்சிருப்பாங்களாம். அது அவங்களுக்கு ஒரு விலையேற பெற்ற ஒரு பொக்கிஷம். அதே போலதான் கர்த்தர் உங்களை விலையேற பெற்றவர்களாக வைத்திருக்கிறார். இந்த மாசத்துல கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், நீ தேடி கொள்ளப்பட்டவன், நீ கைவிடப்படாத நகரம். கர்த்தர் உன்மேல் பிரியமா இருக்கிறார்.